யார் வர தாசில்தார் போன் பண்ணா எடுக்க மாட்டாருங்க. என்ன ரெஸ்பான்ஸ் நீங்க மக்கள் பண்றீங்க? எங்க வந்துட்டாங்க? எல்லாரும் செத்தவன வருவீங்களா? எல்லாம் கிருஷ்ணால வச்சு நிக்கிறாங்களா? செத்தவன வருவீங்களா? விஏ 1 இயர் வந்திருக்கணும்ல 6 மணிக்கு. என்ன பகுதி பண்றீங்களா? தாசில்தார் வரட்டுங்க. நீங்க முதல்ல இங்க வாங்க, மக்களை வந்து சந்திங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் போட்டா நீங்க வேலைக்கு எல்லா வேலையும் உட்காந்து வீடியோ பாப்பீங்களா? மக்கள் பிரதிநிதியா நீங்கெல்லாம்? முதல்ல நீங்க விஏ வாங்க வாங்க. முதல்ல தாசில்தார்கிட்ட நான் போன் பண்ணி வர வைக்கிறேன். எல்லா பேரும் செத்தவன வந்து படத்துக்கு வந்து மாலை போட வருவீங்களா? எல்லாரும் ஏதோ அரசு அதிகாரிங்களா நீங்களா? உடனே இப்ப வரணும், 10 நிமிஷம் நீங்க வரணும். வரலைன்னா இங்க இருந்து சிஎம்க்கு நான் போன் பண்ணி வைக்கிறோம். சிஎம் செல்ல வாங்க. ஈகார்பாளையம் மேல்பாக்க கிராமத்தில் அரசே வந்து ஒரு கிராமத்தையே வந்து காலி பண்ணுறதா 2 பேர் பிரச்சனைக்காக ஸ்டே வாங்கி இது வனத்துறைன்னு சொல்லி இந்த ஒரு ஊரே காலி பண்ணுறதுக்கு அரசு எப்படி நடவடிக்கை எடுக்குன்னு தெரியல. கோர்ட் ஆர்டர்ன்றாங்க. பொதுமக்களுக்கு என்ன ஏதுன்னே புரியலை. இங்கே விவரம் புரியாத மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? இப்போ வந்து வீடு இடிக்கிறதுக்கு அரசு சார்பாக வந்திருக்காங்க அப்படின்றத ஒரு ஊரே இடிக்கிறதுக்கு என்ன அளவுக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ தெரியப்படுத்துவோம். அரசு அதிகாரிகள் வந்துக்கிட்டோன்னு நம்ம அதை பார்க்கலாம். என்ன நடந்துச்சு? வீடியோ ஆகுதா? போராட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி ஸ்லோவா எல்லா மக்களையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அங்கே இருந்து எல்லாரும் அங்கே அனுப்பியிருந்தாருங்க. ஒத்து கூட இருக்கக்கூடாது. இங்கே வந்துட்டோம். நீங்க மட்டும் அங்கே இருங்க. நீங்க 2 பேரும் அங்கே இருங்க. இன்ஃபர்மேஷன் மட்டும் இருங்க. மீதி பேரெல்லாம் இதுக்கு அனுப்பி நாங்கள் பேசுகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரையும் ஒத்து கூட எல்லாரும் பைக் எடுத்துன்னு வந்து சொல்லுங்க. எல்லாம் அவங்க பைக் எடுத்துன்னு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க. டக்குன்னு எல்லாரும் ஒத்து கூட இருக்கக்கூடாது. சார் உங்களுக்கு இது கல்லு பூமி, இது உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன்னு சொன்னது யாரு? சொன்னது யாரு? இல்லம்மா, இந்த கையெழுத்து வாங்கினாங்களா 2 பேரும், அவங்க யாரு? என்ன மொட்டையா சொன்னா எப்படி? ஒரு விஷயத்த சொன்னா தப்பு இல்லாம சொல்லணும், இல்ல சொல்லக்கூடாது. இருங்கம்மா, இப்ப எதுக்காக இங்க கூடி நிக்கிறீங்க எல்லாரும்? எங்க வீடு வந்து ஃபாரஸ்ட்காரங்க சொல்லிருக்காங்க. நாங்க 70 வருஷமா நாங்க இங்க இருக்கோம். நாங்க வந்து இப்ப எங்க போறது? எங்களுக்கு வீடு இடிச்சுட்டா நாங்க எங்க போறது? இல்ல ஃபாரஸ்ட்காரங்க ஏன் உங்களை குடித்தனம் பண்றவங்கள ஏன் இடிக்கணும்? தெரியலையே. நீங்க பட்டா வச்சிருக்கீங்களா? எங்களுக்கு பட்டா இல்ல, கொடுக்கல. எங்களுக்கு மணி இல்ல. சரி, உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்களா? ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு எல்லாமே இது அட்ரஸ் இருங்க, நான் கேட்குறேன். ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. இது பஞ்சாயத்து அப்ரூவல்ல பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்காங்க. அப்புறம் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாம் இருந்தும் எதுக்கு இவ்வளோ ஓட்டு போட்டிருப்பீங்க? கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, எம்பிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் வந்து இது எடுக்குது? என்ன ஃபாரஸ்ட்? இவ்வளோ இது கோயில் குளம் எல்லாம் இவ்வளோ ஒரு ஊரா பாம்பண்ணி இருக்கு.
இப்போ ஃபாரஸ்டா இருந்தா ஏன் சார் ரோடு போடுறாங்க? ஃபாரஸ்டா இருந்தா டேங்க் ஏன் சார் கட்டுறாங்க? ஃபாரஸ்டா இருந்தா எங்க வீட்ல கரண்ட் பில் ஏன் சார் கட்டுறாங்க? கவர்மெண்ட் இவ்வளவு கொடுத்துருக்க. பின்னாடி கோயில் எப்படி இருக்குது? பின்னாடி ஸ்கூல் எப்படி இருக்குது? எப்படி சார் இதெல்லாம் இருக்குது? அப்ப ஏன் சார் நாங்க இது மாதிரி பண்ணோம்? இது நீங்க சிஎம்க்கு சொல்லணும் தானே? சிஎம்க்கு லெட்டர் போட்டுறீங்களா? சிஎம் செல்ல கொடுத்துறீங்களா? அவ்வளவு டைம் தரலையா சார்? சனிக்கிழமை 7ஆம் தேதி கொடுத்தாங்க நோட்டீஸ். சரி, இங்க இருக்க லோக்கல் எம்எல்ஏ வர வைங்க. யாரு? லோக்கல் எம்எல்ஏ என்ன பண்றாரு? அவரு கவுன்சிலர் என்ன பண்றாரு? அவர் போன் நம்பர்லாம் உங்களுக்கு கிடையாதா? எங்களுக்கு இல்ல சார், எனக்கு இல்ல சார். கவுன்சிலர் வர வைங்க. எம்எல்ஏ ஓட்டு போட்டிருக்கீங்களா? அவரை கேளுங்க, உட்கார வச்சு எங்க வீட காலி பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க வேண்டானே. கிட்ட வரலையே. நீங்க தாமா கூப்பிடணும். நீங்க இன்னைக்கு அப்பனா ஒன்று செய்யுங்க. உங்க போராட்டம் என்னன்னு காமிங்க, உட்காந்து போராட்டத்தை காமிங்க. யாருமே வரல. ஒரு ஊரே போதா. எம்எல்ஏ நம்பர் வேணுமா உங்களுக்கு? எம்எல்ஏ நம்பர் வேணும்னா நான் தரேன் உங்களுக்கு. கூப்பிட்டா வரமாட்டாங்களா? அப்ப எம்எல்ஏ ஹாஸ்பிட்டலுக்கு போய் எம்எல்ஏ தொகுதியில அவருடைய இது இருக்கு இல்லையா ஆபீஸ், அங்க போகணும் தானே? நாங்களும் போயிட்டு வந்தோம் சார். போயிட்டு வந்து நான் வந்து பேசுறேன். இங்க எம்எல்ஏ யாரு? எம்எல்ஏ டிஜிஎஸ் கோவிந்தராஜன் சார். என்ன கட்சிக்காரர் அவரு? அவரு திமுக வந்து ஆளுங்கட்சிக்காரனால வரமாட்டாரு. சரி, ரைட், இதை தெரியப்படுத்திடலாம். என்னம்மா? ஆளுங்கட்சி வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்து இப்ப ஆளுங்கட்சி அதை தடை பண்ணலாமா? பொதுமக்கள் வாழ்ற இடத்துல எதுக்கு தடை வாங்குறாங்க இவங்க? நாங்க செத்த பொறுப்பு எங்க வீடு காலி பண்ணுங்க. அது வரைக்கும் நாங்க இங்கே செத்துறோம். எங்களுக்கு வீடு வேணும். எங்களுக்கு நாங்க எங்க சார் போறதா? இல்லாதவங்க நாங்க எங்க சார் போறதா? நாங்க வந்து எங்க ஜாதி என்ன தெரியுமா சார்? இப்போ உங்களுக்கு கலெக்டர் வந்து பேசினாரா? கலெக்டர் வந்து பேசினாரா? டிஆர்ஓ யாருமே வரல. இங்க இருக்க விஓ இருக்காரா? தாசில்தார்லாம் வரல. தாசில்தார் உங்களை காலி பண்ண சொன்னாரா, வாழ்றதுக்கு சொன்னாரா? தாசில்தாரே காலி பண்ண சொன்னாரா? அவருக்கு தெரியாதா இது மக்கள் பொதுமக்கள் வாழ்றாங்கன்னு? இல்ல, அந்த மேடமே வந்து ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, வாழ்றதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கு? போராட்டம் இப்ப அதிகாரியை வந்து உங்களை காலி பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு ஊரே காலி ஆகுதுன்னா இருக்கிற ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு நான் எந்த ஊருக்கு போறேன்? மாத்த முடியுமா? எங்க பசங்க படிப்பு என்ன வருது? எங்க சார் எடுத்துட்டு போறது? எக்ஸாம் டைம் எங்க சார் போறது? அவங்கள கூட்டிட்டு ஃபேமிலி எங்க சார் போறது? சேர சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா ஓடுறது 30 வருஷம் ஆகும் சார். வர சார் அவங்கள வச்சு 80 வருஷமா இங்க இருக்காங்க. 50 வருஷமா வேணா எங்க ஊர்ல இருக்கறேன். நாலா தலைமுறை இது. எங்க பசங்க நாலா தலைமுறை இது. உங்க கதை முடிவு வச்சு இங்க நாலா தலைமுறை இருக்கு. நாலா தலைமுறை ஏன் வரல கேளு. நான் பத்திரிக்கை தமிழர் நியூஸ். எல்லாரும் எடுக்கலாம்.